வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரியதர்ஷினி. ஸோ இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது 1 பாட்டில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சரிங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து 24 சென்டிமீட்டர் ஹை யூஸ் பண்ணுறேன். ஸோ இது 5 லிட்டர் கெப்பாசிட்டி. நான் இன்னும் இது எதுவுமே ஹீட் பண்ணலை. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் பேசிக் பிரியாணி மசாலா எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சல், அதெல்லாம் சோம்பு எல்லாமே இதில் போட்டுறேன். வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய். ஸோ அதையும் இதில் போட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த குக்கரை ஹீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் ஆடியோ தம்மை செட் பண்ணிவிட்டு ரோஸ்டிங் விண்டோவில் வைக்கிறேன். ஸோ இது ஹீட் ஆகிறதுக்குள்ளே மட்டனை எப்படி மேரினேட் பண்ணேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மட்டனை வந்து நான் கொஞ்சம் தயிர், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் பிங்க் கலரில் வர வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். ஃப்ளேமை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது சும்மா ஒரு செகண்ட் வதக்கிட்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியா பவுடர், ஸோ இப்போ நான் ஊற வச்ச மட்டனை போட போகிறேன். ஸோ இப்போ நான் AMCயோட செக்விக்ன்ற ஒரு லிட்டை வச்சு நான் இதை மட்டன் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் குக்கிங் லிட்டு. ஸோ இது டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஆடியோ தம் செட் பண்ணிவிட்டு டர்போவில் 1 மினிட் வைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் ஆடியோ தம்மோட இந்த மொபைல் ஆப்பையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் காமிக்கும் பாருங்கள் உங்களுக்கு டர்போ 1 மினிட்னு. ஸோ இப்போ வந்து டர்போ விண்டோக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ 1 மினிட் வரைக்கும் வச்சு குக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 மினிட் டர்போவில் வச்சோம்ல, அது முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக கூல் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணி குக் பண்ணலாம். இப்போ வந்து இது நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நம்ம தண்ணியே ஆட் பண்ணல, பட் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம புதினா, கொத்தமல்லி போட்டுடலாம். இது பாஸ்மதி ரைஸு.
ஸோ இது வந்து 1.5 கப் போடுறேன் நான். இதிலே தண்ணி அளந்து வச்சுருக்கேன். ஸோ 1 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம திருப்பி இந்த செக்விக் லிட்டை போட போகிறோம். போட்டுட்டு சாஃப்ட் 1 மினிட்ல வைக்க போகிறோம். ஸோ என் மொபைல்லையும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சாஃப்ட் 1 மினிட் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது சாஃப்ட் விண்டோ கிட்ட வந்துடுச்சு. ஸோ இப்போ சாஃப்டில் 1 மினிட் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். ஃப்ளேமை வந்து ரெடியூஸ் பண்ணிவிடுங்க இந்த டைமில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ 00 ரெண்டுத்துலேயுமே காமிக்குது. நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பும் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டவ்வை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இது நேச்சுரலாக வந்து கூல் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி நம்ம மட்டன் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. ஸோ இப்போ இது கூல் ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி நம்ம செக் பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள் எந்த ஸ்டீமும் இதுலேருந்து வரலை. ஸோ அதனால் இதை ஓப்பன் பண்ணுறேன் இப்போது. ஸோ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம மட்டன் பிரியாணி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு ட்ராப் ஆஃப் ஆயில் கூட இல்லாமல் நம்ம வந்து மட்டன் பிரியாணி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் AMC India.